சற்றுமுன் வெளியான தகவல். அக்கவுண்டில் வரும் பணம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ். அது என்ன சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டுடன் இனி வங்கி கணக்கையும் இணைக்க வேண்டும். மானிய பணம் தேடி வரும். அதாவது ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கு பதிலாக வங்கி கணக்கில் பணத்தை டெபாசிட் திட்டம் விரைவில் அமலுக்கு வருகிறது. ரேஷன் கார்டு மானியம் பெறுவது எப்படி? நாட்டு மக்களுக்கு உதவுவதற்காக ரேஷன் திட்டம் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரேஷன் திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு உள்ள குடும்பங்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் வேறு சில உதவிகளும் கிடைக்கின்றன. இப்பொழுது புதிய ரேஷன் கார்டு மானியம் எப்போது வரவு செய்யப்படும்? அதாவது ரேஷன் திட்டத்தில் புதிய மாற்றங்கள் வரவிருக்கின்றன. ரேஷன் விநியோக செயல்பாட்டில் ஊழலை குறைக்க ரேஷன் கார்டுகளுடன் ஆதார் கார்டை இணைக்க அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இருப்பினும் இந்த முறை வங்கி கணக்குகளை ரேஷன் கார்டுகளுடன் இணைக்கும் ஒரு பெரிய முடிவை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. ரேஷன் கார்டு மானியம் வங்கி கணக்கில் இணைப்பு. பிப்ரவரி 28ஆம் தேதியன்று மத்திய உணவு வழங்கல் துறை செயலாளர் தலைமையில் அனைத்து மாநிலங்களின் உணவு செயலாளர்களுடன் ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ரேஷன் கார்டுகளுடன் வங்கி கணக்குகளை இணைப்பதற்கான திட்டம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்னும் இதற்கான இறுதி அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. எனினும் இந்த முடிவை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. ரேஷன் கார்டு மானியம் புதிய முறை காரணம் என்ன? ரேஷன் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதை மத்திய அரசு நோக்கமாக கொண்டுள்ளது. ஆதார் இணைப்பு மூலம் ஏற்கனவே ரேஷன் மோசடிகள் குறைந்துள்ள நிலையில் வங்கி கணக்குகளை இணைப்பது இன்னும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு போலி ரேஷன் கார்டுகளை ஒழித்து எதிர்காலத்தில் ரொக்க மானிய முறையை கொண்டு வர அரசு விரும்புகிறது. இதில் நன்மைகள் என்ன? ஒரு வங்கி கணக்கு ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டிருந்தால் அதில் பல நன்மைகள் உள்ளன. ஒவ்வொரு பயனாளியின் உண்மையான அடையாளத்தையும் சரிபார்க்க இது உதவும். இது தனிநபர்கள் பல இடங்களில் இருந்து ரேஷன் பொருட்களை வாங்குவதை தடுக்கும். எதிர்காலத்தில் அரசாங்கம் ஒரு ரொக்க மானிய முறையை அறிமுகப்படுத்தலாம். அக்கவுண்டில் வரும் பணம். புதிய ரேஷன் முறையில் அரிசி மற்றும் கோதுமையை வழங்குவதற்கு பதிலாக வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்குகளில் பணம் நேரடியாக டெபாசிட் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த திட்டம் சாதாரண மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அல்லது அது சவால்களை உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அரசின் கையில் முடிவு. அதாவது இந்த புதிய விதியின் மூலம் அரிசி மற்றும் கோதுமை விநியோகிக்கப்படுவதற்கு பதிலாக நேரடியாக பணம் அனுப்பப்படுமா என்று பலர் கேள்வி எழுப்புகின்றன. மக்கள் தங்கள் வசதிக்கேற்ப ரேஷன் பொருட்களை வாங்க முடியுமா என்ற கேள்வியும் உள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு இன்னும் எந்த உறுதி அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இருப்பினும் ரொக்க மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டால் மாநில அரசுகள் அதற்கேற்ப புதிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். காத்திருக்கும் சவால்கள். அதாவது வங்கி கணக்குகளை இணைப்பது நேரடியாக பலன்களை பெறுவதை எளிதாக்கும் என்று பயனாளிகள் நம்புகின்றன. இருப்பினும்
ரொக்க மானிய முறை தற்போதைய தற்போதைய முறையை மாற்றினால் அரிசி மற்றும் கோதுமையின் சந்தை விலைகள் ஏற்ற இறக்கத்தக்க சந்தித்து மக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும் என்ற கருத்தும் உள்ளது. மத்திய அரசு இந்த திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் ரேஷனில் கார்டுக்கு 2 கிலோ கோதுமை, அதாவது தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதில் 5 கிலோ வரை கோதுமை இலவசமாக வழங்கப்பட்டது. இதற்காக மாதம் 17,100 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது. இந்நிலையில் இம்மாதத்தில் இருந்து கோதுமை ஒதுக்கீடு 8,576 டன்னாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு கார்டுக்கு 2 கிலோ கோதுமை வழங்குமாறு கடை ஊழியர்களை தமிழக உணவுத்துறை அறிவுறுத்தி உள்ளது. மேலும் தமிழகத்திற்கு ஏற்கனவே வழங்கியது போல் கூடுதல் கோதுமை ஒதுக்கீடு செய்யுமாறு மத்திய உணவுத்துறையிடம் வலியுறுத்தி உள்ளது. அது மட்டுமில்லாமல் 55 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் அருகே ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக குடிமக்கள் வளங்கள் குற்ற புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பாடியநல்லூரில் உள்ள கிடங்கு அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் லாரியில் அரிசி ஏற்றி கொண்டிருந்தவர்களை மடக்கி பிடித்தனர். அவர்கள் செங்குன்றத்தை சேர்ந்த ரேஷன் அரிசி வாங்கி ஆந்திரா மாநிலத்திற்கு கடத்துவதும் தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 53,000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. 5 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்று சிறையில் அடைத்தனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே டெய்லியும் உங்களுக்கு காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.